அதாவது யூஎஸ் சோசியல் ஐஸ்லாண்டில் பைக் எடுத்துகிட்டு ஃப்ரெண்டை வச்சு எப்படி இதில் இந்த இடத்துல ஓட்டுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பைக் எடுக்கிற இடத்துக்கு போயிடுறோம். நம்மளுக்கு பைக் வேணாலும் பைக் எடுத்துக்கலாம், கார் வேணாலும் கார் எடுத்துக்கலாம். எனக்கு பைக் தான் வேணும், அதனால் பைக் சூஸ் பண்ணிட்டேன். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போனோன்னா அந்த ஸ்டெப் இருக்குல்ல, அந்த ஸ்டெப்பு மேலே பைக்கை ஏற்றுறோம். ஏற்றிட்டு லெஃப்ட் சைடு வழி இருக்குல்ல ஸ்டெப்பு, அந்த ஸ்டெப்பு மேலே மறுபடியும் ஏற்றினோன்னா அந்த இடத்துல எல்லாக்குள்ளே இண்டு போட்டிருக்குல, அங்கே வேகமாக போய் வண்டியை ஓடி கீழே இறங்கினோன்னா வண்டி வந்து அந்த சைடு போயிடும். நம்ம இந்த கூணு மாதிரி இருக்குல்ல அந்த இது இல்லைன்னா இந்த சந்திலேருந்து வந்து வண்டி எடுத்துக்கிட்டு இங்கேருந்து நல்லா ஆக்சிலேட்டர் பண்ணும். ஆக்சிலேட்டர்னால் முன்னாடி நல்லா அமுத்திட்டு பிரேக்கு போடுற மாதிரி போட்டுட்டு இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போய் அதே மாதிரி அந்த இடத்துல இறங்கினோன்னா வண்டி அந்த சைடு போயிடும். நம்ம அந்த சைடு போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட அப்படியே ரவுண்ட் அடிக்கலாம் அந்த இடத்துல. அதே மாதிரி சோசியல் ஐஸ்லாண்டில் வந்துட்டு நிறைய பேர் கமிட்டட் ஆவாங்க, லவ் பண்ணுற அந்த மாதிரிட்டு. சிங்கிள் பாய்ஸாக இருக்கிறாங்க, சிங்கிள் கேஸாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி கமிட்டட் ஆனதில் நீங்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா எஸ்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த இடத்துல போயிட்டு நான் எமோஜி போட்டேன் யாராச்சும் வருவாங்கன்ட்டு. அந்த மாதிரி எமோஜி போடும்போது ஒரு பையன் வந்தான். வேகமாக வண்டி போயிட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு, தம்பி வண்டியை பொறுமையாக ஓட்டிக்க